அனைவருக்கும் வணக்கம். The binding energy of alpha particle in million electron volt and joules அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஆல்பா பார்ட்டிகளோட பைண்டிங் எனர்ஜி வந்து என்னென்ன யூனிட்ல கேட்டிருக்காங்க, மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்லயும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜூல்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க. இதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நமக்கு கொடுத்துருக்க டேட்டா வந்து மாஸ் ஆஃப் புரோட்டான், மாஸ் ஆஃப் நியூட்ரான், அப்புறம் மாஸ் ஆஃப் ஹீலியம் நியூக்ளியஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு இதுல வந்து ஆன்சர் வந்து ஆக்சுவலா நமக்கு ஆப்ஷன் பி வரும். ஆனா இது எப்படி ஒர்க் அவுட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பைண்டிங் எனர்ஜியோட ஃபார்முலா வந்து ZMP பிளஸ் NMN மைனஸ் MHE. MHEங்கிறது ஹீலியத்தோட நியூக்ளியர் மாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் அட்டாமிக் மாஸ் யூனிட் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ ஆல்ஃபா பார்ட்டிகல்னு கொடுத்துருக்குறாங்க. ஆல்ஃபா பார்ட்டிகல்ங்கிறது என்னது? ஒரு ஹீலியம் நியூக்ளியஸ் தான். அப்போ ஒரு ஹீலியம் எடுத்துட்டோம்னா 2 ஹீலியம் 4. இதுல 2ங்கிறது என்னது அப்படின்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்லலாம். இதான் வந்து என்னது அப்படின்னா அட்டாமிக் நம்பர். அப்ப நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஏங்கிறது மாஸ் நம்பர். மாஸ் நம்பர் வந்து 4. அப்ப நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? மாஸ் நம்பரையும் அட்டாமிக் நம்பரையும் மைனஸ் பண்ணணும். அப்போ 4 minus 2 is equal to 2. அப்ப நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 2, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் 2. அப்போ ஒரு ஹீலியம் நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் வந்து எவ்வளவு? 2 plus 2 is equal to 4. இப்போ இந்த ஃபார்முலால போய் சப்ஸ்டிட் பண்ணலாம். Z அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் 2 போட்டோமா? மாஸ் ஆஃப் புரோட்டான் எவ்வளோ? 1.00758 அட்டாமிக் மாஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். பிளஸ் இங்க நெக்ஸ்ட் 2ங்கிறது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து 2 இன்டூ மாஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1.00897 அட்டாமிக் மாஸ் யூனிட். அப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். மைனஸ் MHE அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் ஹீலியம் நியூக்ளியஸ். மாஸ் ஆஃப் ஹீலியம் நியூக்ளியஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4.0028 அட்டாமிக் மாஸ் யூனிட். இப்போ அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இப்போ 2 இன்டூ 1.00758 போட்டோம்னா 2.01516 கிடைக்கும். 2 இன்டூ 1.00897 போட்டோம்னா 2.01794 கிடைக்கும். இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 4.0331 கிடைக்கும். மைனஸ் 4.0028 மாஸ் ஆஃப் ஹீலியம் நியூக்ளியஸ். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 0.0293 அட்டாமிக் மாஸ் யூனிட்னு கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து பைண்டிங் எனர்ஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் அட்டாமிக் மாஸ் யூனிட் எழுதியிருக்கோம். இப்போ இது மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த கன்வர்ஷன் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் இஸ் ஈக்குவல் டு 931.49 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னு பார்த்துருக்கோம். அப்ப இந்த வேல்யூவை 0.0293 அட்டாமிக் மாஸ் யூனிட்டை 931 மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் கன்வெர்ட் பண்ணிடலாம்.